ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரிப்பரேஷனும் நல்லா போயிட்டு இருக்கா? ஆல்ரெடி நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல ப்ராக்டிஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 3 வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 முடிஞ்சிருச்சு, பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எம்சிக்யூ ஃபார்மேட்டில் வந்து நம்ம 2 வீடியோவில் இந்தியன் பாலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் 3 வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்னும் முக்கியமான சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கான்செப்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற சில விஷயத்தை கற்றுப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, யூபிஎஸ்சி படித்தாலும் சரி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நீங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் 2A இதில் எந்த கேட்டகரி டிஎன்பிஎஸ்சியில் படித்தாலும் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேவா? யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்தியன் பாலிட்டிங்கிற ஒரு புக் இல்லாமல் எந்த ப்ரிப்பரேஷனுமே வந்து கிடையாது. அந்த அளவுக்கு இந்தியன் பாலிட்டிக்கான ரோல் வந்து ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது உங்களுக்கு சில முக்கியமான கான்செப்டை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோஸில் நான் எம்சிக்யூ ஃபார்மேட் போடுறேன் இல்லையா, இந்த வீடியோஸில் அந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட், கோர் கான்செப்ட் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் சம்மந்தமாக என்ன கேள்வி எக்ஸாமில் கேட்டாலும் எழுதுறதுக்கு தேவையான கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணலை, நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அதை பற்றின கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கேட்குறான். ஓகே. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிறைய டைம் வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லையும் வந்திருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்லையும் வந்து நிறைய டைம் வந்திருக்கு. ஸோ ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு கொஸ்டின். ஓகே. இதுல வந்து 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். 4 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தெரியணும் அப்படின்னா இதை பத்தின பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீட் அவுட் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபைன், தெரியலன்னா வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது சம்பந்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட் அபாலிஸ்ட் இஏசி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு பவர்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் டு கிரவுன் பட் நாட் ரெவென்யூஸ்னு சொல்லியிருக்காங்க. பவரையும் டெரிட்டரியையும் கிரவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ரெவென்யூஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எது சம்பந்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லார்டு கேனிங் பிகேம் த ஃபர்ஸ்ட் வைசிராய் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். as this act changed the designation of Governor General of India to Viceroy of India. ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து ரெகுலேட்டிங் ஆக்டில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவரை என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வைசிராய்ங்கிற ஒரு போஸ்ட் வந்திருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து டெசிக்னேஷன்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். டெசிக்னேஷன்ல சேஞ்ச் வர வர பவர்ஸ் அண்ட் பொசிஷன்லயும் நிறைய சேஞ்ச் வந்திருக்கும். ஓகேவா? அதை தான் இங்க கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, திஸ் ஆக்ட் சேஞ்ச் த டெசிக்னேஷன் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டு வைசராய் ஆஃப் இந்தியா. ஏன்னா லார்ட் கேனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வைசராய் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் இட் எஸ்டாப்ளிஷ்ட் 15 மெம்பர் கவுன்சில். ஓகே. ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, டு அசிஸ்ட் த நியூலி கிரியேட்டட் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஓகே. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புது ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காதா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகே. இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வாஸ் அ மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். அந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவா, இவர் வந்து யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் கேபினெட்டோட மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுல எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து எதனால வந்திருக்கும், எதனால எனாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒழுங்கா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய பிரச்சனை வந்து இந்தியாவில் வந்து இருந்துட்டே இருக்கும். ரொம்ப ஒரு பெரிய கிரேட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கிரேட் ரிவோல்ட் 1857 ரிவோல்ட் வந்து
அவங்க ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணல, அதனாலதான் வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ பார்லிமெண்ட் என்ன டிசைட் பண்றாங்க, ஓகே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலை வந்து கேன்சல் பண்ணிட்டு அதை நம்ம டைரக்டா வந்து கிரவுன் கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ இதுல தான் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இன்ன வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சோ அதுல சில சேஞ்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸை வந்து நம்ம கொண்டு வராங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்ச் வந்து வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற ஒரு அமைப்பையே என்ன பண்றாங்க, அபாலிஷ் பண்றாங்க. ஸோ இனிமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இந்த ஆக்டுக்கு அப்புறம் ஃபுல்லாவே யார் தான் வந்து டேக் ஓவர் பண்ற, கிரவுன் தான் வந்து அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கிரவுன் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டான ஸ்டேட்மெண்டா அப்படின்னு பார்த்தா தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இட் அபாலிஷ்ட் இஐசி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணிருச்சு. இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஃபேக்ட் கரெக்ட். டிரான்ஸ்ஃபர்டு பவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு, டெரிட்டரிஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு, அண்ட் ரெவென்யூஸைனா சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. யாருக்குன்னா டு கிரவுன். ஸோ ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து இஐசி வந்து என்ன பண்ணுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கேன்சல் பண்ணுது. இது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சிருந்த பவர், டெரிட்டரி, அதுக்கப்புறம் ரெவென்யூஸ், இது எல்லாமே மொத்தமா யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தா கிரவுன் கிட்ட போகுது. ஓகே, ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவங்க நாட் ரெவென்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ரெவென்யூஸ் தான் வந்து கிரவுன் கிட்ட போனுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. லார்ட் கேனிங் பிகேம் ஃபர்ஸ்ட் வைசிராய் ஆஃப் இந்தியா. எஸ், லார்ட் கேனிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வைசிராயா வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிறத வந்து வைசிராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த வைசிராய் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பிரிட்டிஷ் கிரவுனோட டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்திருப்பாரு. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா புது ஆஃபீஸ் ஒன்று கிரியேட் பண்ண, நியூலி கிரியேட்டட் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இவங்க தான் இனிமேல் ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஓகேவா, புது ஆஃபீஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆர் ஹெல்ப் பண்றதுக்கு, அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 15 மெம்பர் கவுன்சில் வந்து என்ன பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா வாஸ் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இவர் யாரா இருப்பார் அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கேபினெட்டோட மெம்பரா இருப்பாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட். இதுல வந்து சொல்ல 4 ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. முக்காவாசி போர்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட். கடைசி ஒரு வார்த்தையில மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா ரெவென்யூஸையும் தான் சேர்த்து வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கிரவுன் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம இப்ப எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தோம்னா எக்ஸப்ட் 1, மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டுங்கிறதுனால 2, 3, 4 தான் ரைட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இது யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய டைம் அப்பியர் ஆகும். எதுக்கு அப்படின்னா ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்டோட டைமை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. இதை நான் இன்னும் போக போக அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அப்போ அதை கத்துக்கோங்க. இப்போ நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இட் ரெஸ்டோர்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஓகே, பாம்பே அண்ட் மெட்ராஸோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ஏதோ ஒரு விஷயம் வந்து ரெஸ்டோர் பண்ணிருச்சு, திருப்பி கொண்டு வந்துருச்சு. ஓகே, while empowering the viceroy to make rules and regulation for more convenient transaction of the business in council. ஓகே, ஸோ அது மட்டும் பண்ணல, வேற என்ன சேர்த்து பண்ணுது இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா வைசிராய்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேக் பண்றதுக்கும் பவர் கொடுக்குது. எம்பவரிங் த வைசிராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் இன் கவுன்சில். மூணாவது விஷயம், எம்பவரிங் வைசிராய் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ். வைசிராய் என்ன பண்ணலாம், ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் வித்தவுட் த கன்கரன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அனுமதி இல்லாமலே இவர் என்ன பண்ணலாம், ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். எப்போ அப்படின்னா டியூரிங் எமர்ஜென்சி.
இஸ் ஆல்சோ எ ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட். இது எல்லாமே ஒரு ஆக்டை பத்தி பேசுது. யூபிஎஸ்சில இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட ஃபீச்சர்ஸை பத்தி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து இது எந்தெந்த ஆக்ட்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொடுத்துருக்காங்க, 1861 கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தி எபோ, போத் பி, ஏ அண்ட் பி. இதுதான் வந்து 4 ஆப்ஷன் ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதை வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து இது புரிஞ்சுக்க முடியும். நான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 தான் வந்து ரைட் ஆன்சர். உங்களுக்கு அதுதான் ரைட் ஆன்சர். இந்த 1861ஓட ஃபீச்சர்ஸ் தான் மேலே சொல்லியிருக்க எல்லாமே. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட், இட் ரெஸ்டோர்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1773, இது என்ன பண்ணியிருக்கோம்? பாம்பே அண்ட் மெட்ராஸோட சில விஷயத்துல, வார், டிப்ளமேட்டிக்கல் மேட்டர்ஸ்ல வந்து இங்க கவர்னர் இருப்பாங்க. அவங்கள வந்து பெங்காலுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? சபார்டினேட்டா மாத்திருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி கவர்னர் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா வந்து புடுங்கியிருப்பாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த பாம்பே அண்ட் மெட்ராஸ் கவர்னர்ஸ்க்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஃபார் அ பிரீஃப் பீரியட் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அகெயின் இவங்களுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் எப்போ திரும்ப கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 தான் வந்து திருப்பி அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடைக்குது. அதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட் ரெஸ்டோர்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இது கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 1861. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா வந்து நெக்ஸ்ட் லைனா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ எம்பவரிங் த வைசிராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் இன் கவுன்சில். ஓகே, அந்த கவுன்சில் வந்து நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஓகே வைசிராய் என்ன பண்ணலாம்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கான பவரை வந்து இந்த 1861 கவுன்சில் ஆக்ட் வந்து என்ன பண்ணுது? யாருக்கு கொடுக்குதுன்னா வைசிராய்க்கு கொடுக்குது. ஓகே, இட் எம்பவர்ஸ் த வைசிராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் இன் கவுன்சில். ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு பேரா ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, empowering the viceroy to issue ordinance without the concurrence of legislative council during the emergency is also a feature of this act. முக்கியமான இன்னொரு விஷயம் இதுல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்தியன் சிஸ்டம்க்கு, இந்தியன் கவர்னன்ஸ் சிஸ்டம்க்கு ஆர்டினன்ஸ்ங்கிற விஷயமே இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டினன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே இந்தியன் கவர்னிங் சிஸ்டத்துல கிடையவே கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ள ஆர்டினன்ஸ்ங்கிற கான்செப்ட் இந்த 1861 ஆக்ட் மூலியமா தான் வந்து உள்ள வருது. ஓகே, கவுன்சில் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 மூலியமா தான் ஆர்டினன்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஓகே, ஸோ வைசிராய்க்கு தான் அந்த பவர் இருக்கு. எம்பவரிங் த வைசிராய் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் வித்தவுட் த கன்கரன்ஸ் ஆஃப், யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த டைம்ல இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் கிட்ட கேட்காமலே என்ன பண்ணலாம்? நம்ம வைசிராய் வந்து ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸும் வந்து இந்த ஆக்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்ட்ல சொல்ல வர முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ். ஓகே, இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 1861. ஓகே, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 பேஸ் பண்ண ஃபீச்சர்ஸ். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Third question, consider the following. It abolished the office of Viceroy. Second statement, it abolished the office of Secretary of the State for India. Third statement பார்த்தீங்கன்னா, it proclaimed the lapse of British paramountcy over Indian princely states. Okay, ஸோ மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ which of the following act describe the above provisions? எந்த ஆக்ட்
மேல இருக்க 3 ப்ரொவிஷனையும் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 19 இருக்கு, 1919 இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் தெரியும் தெரியல, பட் ஸ்டில் ஐ எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, இந்த ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். இட் அபாலிஷ்ட் த ஆஃபீஸ் ஆஃப் வைசிராய். ஆமாம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமே பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க அப்பாயிண்ட் பண்ற ஆஃபீஸர் எதுக்கு நமக்கு வந்து ஹெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இட் அபாலிஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் வைசிராய். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இட் அபாலிஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. இவர் எங்க இருப்பார் அப்படின்னு பார்த்தா லண்டன்ல தான் இருப்பாரு, லண்டன்ல இருப்பாரு. ஸோ இந்த ஆஃபீஸை இனிமே வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இதையுமே வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, இட் ப்ரொக்ளைம்டு பிரிட்டிஷ் பாரமௌண்டசி ஓவர் இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட். அது வந்து லேப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது. இனிமே வந்து பிரிட்டிஷோட பாரமௌண்டசி வந்து இந்தியாவோட பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு எந்த கண்ட்ரோலும் இருக்க தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து இவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்தியா யூனியன் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டுலையுமே சேர விருப்பம்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இண்டிபெண்டா கூட நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செப்பரேட்டா, இவங்க ரெண்டு ஹையஸ்ட் அத்தாரிட்டியிலே இந்தியாவை வந்து அட்மினிஸ்டர் பண்றதுல அதுக்கு பதிலாக வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வைஸ்ராயை ரிமூவ் பண்ணிட்டு கவர்னர் ஜெனரல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பாகிஸ்தான் ஒரு டொமினியன் வந்து கிரியேட் ஆயிருக்கும், இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டொமினியன் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ரெண்டு டொமினியனையும் மேனேஜ் பண்றதுக்கு செப்பரேட் கவர்னர் ஜெனரல் வந்து இருந்திருப்பாங்க, வைஸ்ராய் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா ஆஃபீஸும் அபாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947 ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். இப்போ ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். அகெயின் 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஓகேவா? ஸோ 1 2 3 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். சி நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லையும் சரி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் சரி, நிறைய வேர்டிங்ஸ் வச்சு விளையாடுவாங்க. இதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் கண்டைன்ட் ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் இருக்கான், 395 ஆர்டிகல்ஸ் இருக்காமா, 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன், அகைன் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க, was divided into 22 பார்ட் and currently it contains 25 பார்ட். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 22 பார்ட் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் கரண்டா வந்து 25 பார்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கரண்டான சினாரியோ. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இட்ஸ் பல்கினஸ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பல்கியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொன்னாலும் அதுக்கு மிக முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசனா என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் பாரோடு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லியிருக்காங்க. வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் பாரோடு ஃப்ரம் தி டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம செக் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டீட்டெயில்டாக கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருந்துச்சு? ப்ரியாம்பிள் இருந்துச்சா? எஸ், ப்ரியாம்பிள் இருந்துச்சு. ப்ரியாம்பிள் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 395 ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் ரைட்டா? எஸ், இது வரைக்குமே கொஸ்டின் ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? 12 ஸ்கெடியூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்கெடியூல் தான் இருக்கு? மொத்தமா வந்து 8 ஸ்கெடியூல் தான் வந்து இருந்திருக்கும். 8 ஸ்கெடியூல் தான் இருந்திருக்கும். 12 ஸ்கெடியூல் இருந்திருக்காது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். என்னதான் வந்து ப்ரியாம்பிள் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் ஸ்கெடியூல் வந்து 12 ஸ்கெடியூல்னு தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் டிவைடட் இன்டு 22 பார்ட். ஆமா, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 22 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. கரண்டா இப்ப எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்த்தா 25 பார்ட் இருக்கு. இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட். The influence of Government of India Act 1935 is one of the reason for its bulkiness. Yes, நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம அப்படியே இங்க நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல ரெப்ளிகா பண்ணியிருப்போம். ஸோ அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பெருசா இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். இது வந்து ரைட் ஸ்டேட்மெண்ட். வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆர் பாரோடு. நம்மள்ட்ட பாரோடு ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதையே நம்ம யூகே கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்போம். பார்லிமெண்டரி சிஸ்டத்தையும் யூகே கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்ஏ கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏ கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருப்போம். நம்மளோட டிபிஎஸ்பி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாண்ட்ல இருந்து வாங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட் எல்லாமே வந்து பாரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? வாங்கியிருப்போம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தவிர 2, 3, 4 இது எல்லாமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 2, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, பிரியாமல் இருந்துச்சா, எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு, எவ்வளோ வந்து ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு, எத்தனை பார்ட்டா டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி படிக்கும்போது கொஞ்சம் அடிஷ்னல் அட்டென்ஷன் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஜென்ரலா வந்து கரண்ட் ஸ்டேட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளாகி வந்திருக்கிறதுனால ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனுக்கும் கரண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கும் நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதனால நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது தப்பா அப்ரோச் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வார்த்தைகளை வந்து கரெக்டா நோட் பண்ணுங்க. எதுவும் இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் கீவேர்டு எல்லாமே வந்து மென்ஷன் பண்ற ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அப்படி எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். கரண்ட் கண்டிஷன்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸா அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the assembly was made a fully sovereign body. Second statement, along with the constitution making it enacted ordinary laws. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் அடாப்டட் நேஷனல் சாங் அண்ட் ஃபிளாக். இது எல்லாமே எதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை பற்றின ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஓகே. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து ஜென்ரலி எதை பேஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக கேபினெட் மிஷன் பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ நம்மளோட லீடர்ஸும் பிரிட்டிஷ் லீடர்ஸும் என்ன வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து ஒரு ஃபுல்லி சாவரின் பாடியாக மாற்றிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த பாடி சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அந்த பாடிக்கு தான் இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்கலாம். அந்த கான்ஸ்டிடியூண்ட் ஏற்ற மாதிரி அசம்பிளிக்கு ஏற்ற மாதிரி சில டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பவரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பர்ஃபெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அலாங் வித் கான்ஸ்டிடியூண்ட் மேக்கிங். கான்ஸ்டிடியூண்ட் மேக் பண்றது மட்டும் அவங்களுக்கு வேலை கிடையாது. அடிஷ்னலா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன்னா இது ஒரு டெம்பரரி பார்லிமெண்டாவே வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து செயல்பட்டு இருந்துச்சு. அதனால ஆர்டினரி லா மேக் பண்ற வேலையுமே வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் அடாப்டட் நேஷனல் சாங் அண்ட் ஃபிளாக். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு ஆர்டினரி லா மேக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேஷனலோட சாங்கு, நேஷனல் ஃபிளாகு, காமன்வெல்த் குரூப்போட மெம்பர்ஷிப்பை வந்து ராட்டிஃபிகேஷன் பண்றது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கையுமே வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து சைட் பை சைடா பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவாவே ஒரு டு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ப்ரொவிஷனல் லெவலில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரதுக்கான சான்சஸ் இந்த ஏரியால இருக்கு. ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கும்போது ரொம்ப சீரியஸா கொஞ்சம் அடிஷ்னல் அட்டென்ஷன் கொடுத்து படிங்க. ஸோ இதோட ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆல் தி எபோ. எல்லா ஆப்ஷனுமே வந்து ரைட்டு. ஸோ ஃபார் வந்து நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு எம்சிக்யூ கொஸ்டின்ஸை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டியில வந்து. ஸோ கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து எம்சிக்யூவை வந்து ஃபார் த நேம் சேக்குக்காக வந்து சால்வ் பண்ணல. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட்.